தற்போது விஜயதாரணி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு விஜயதாரணி. விளவங்கோடு தொகுதியில உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நன்றி. வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருப்பதாக பார்க்கிறேன். மக்கள் சந்திப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது விளவங்கோடு தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுகிறேன். அந்த அடிப்படையில் குறிப்பாக இங்கு நிறைய பணிகள் கடந்த 13 ஆண்டு காலம் மக்கள் பணிகள் என்று நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன். விளவங்கோடு தொகுதியின் மையப்பகுதியாகிய குளித்துறை நகராட்சியில் உயர்மட்ட டேங்க் 23 கோடி ரூபாயில் வழங்கியது. கலைக்காவலை சந்தை மற்றும் பணிகள் நிறைவேற்றி தந்தது. பஸ் ஸ்டாண்ட் 8.25 கோடி, திக்குறிச்சி வல்லக்கடவு பாலம் 10 கோடி, அதே போல மாசாண்டம் சந்தை 24 கோடி, கலைக்காவலை பிற பகுதிகள் முன்னேற்றம், நீர் வழங்கு குழாய்கள் மற்றும் நிறைய பணிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 7 கொண்டு வந்திருக்கிறேன். அது மாதிரி எல்லா பணிகளும், சாலைகள் கிட்டத்தட்ட 300 கோடிக்கான சாலைகள் போடப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி பாலங்கள், கட்டுவா பாலம், அணைமுகம் பாலம் என்று பல்வேறு பாலங்கள் அமைக்கப்பட்டது. என்னுடைய முயற்சியின் காரணமாக கோதையாறு சாலை 14 கிலோமீட்டர் போடப்பட்டது. இபிட்ட இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி போடப்பட்டது. இந்த மாதிரி நிறைய பணிகள் கொண்டு சேர்க்கப்பட்டது. இத்தனை பணிகளும் மக்கள் பணிகளாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் விளவங்கோடு மக்களின், தொகுதி மக்களின் குரலாக தொடர்ந்து பேசி பல்வேறு பணிகளை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தும் கூட அவைகளை பெற்று கொண்டு சேர்த்திருக்கிறேன். அந்த வகையில் மக்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு இன்னல்கள், காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட இன்னல்களின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன். அந்த அடிப்படையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி எனக்கு மீண்டும் விளவங்கோடு மக்களோடு இணைந்து பயணிக்க எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் 4வது முறையாக மீண்டும் மக்கள் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக பார்க்கிறேன். களம் என்பது நன்றாக இருக்கிறது. மக்கள் நினைவு கூறுகிறார்கள். மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். அதே போல விஜயதரணி எனக்கும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கடந்த முறை நீங்க காங்கிரசின் முகமாக மக்களை சந்திச்சீங்க, இந்த முறை பாஜகவின் முகமாக போறீங்க. எப்படி உணர்றீங்க? பாஜகவுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கு? ஸ்கோப் நல்லா இருக்கு. இந்த தொகுதியில பாஜக 2வது இடத்தை எப்பொழுதுமே பிடிச்சிருக்கிறது. கடந்த 3 முறை தேர்தல்கள்லயும், அந்த வகையில 4 முறை தேர்தல்களையும் பாஜக தான் 2வது இடம். அந்த வகையில் இன்றைக்கு நானும் நிறைய பணிகளை கொண்டு சேர்த்திருக்கிறேன். எனக்காகவும் உள்ள அந்த வாக்குகள் இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மக்களின் பார்வை இன்றைக்கு கட்சி மாட்சியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, மதம் ஜாதி என்ற மாட்சியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு சிறந்த உறுப்பினர் அவர்களுடைய குரலாக விளவங்கோடு தொகுதிக்கென்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி விளவங்கோடு தொகுதியை ஒரு பிரசித்தி பெற்ற தொகுதியாக மாற்றிய ஒரு உறுப்பினர் என்ற பெயரை பெற்றிருக்கும் சூழ்நிலையால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் கணிசமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மக்கள் வரவேற்கிறார்கள், எங்கு சென்றாலும் அங்கீகாரப்படுத்துகிறார்கள். நான் செய்த பணிகளை அங்கீகாரப்படுத்துகிறார்கள், மரியாதை கொடுக்கிறார்கள். அதுவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த விதத்தில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருப்பதாக நான் பார்க்கிறேன். வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.